Hi friends, welcome to Sesha SAYINEE kitchen. இன்னைக்கு நம்மளுக்கு மழை பெஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ஏற்ற ஒரு டிஷ் பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் எங்கள் மாடி தோட்டத்தில் கீரை விதை போட்டு கீரை செடி வளர்த்துருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் தேவையான அளவு கீரையை நான் எடுத்துகிட்டு அதை க்ளீன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். கூட இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன், அப்போ தான் அது அரையும். பாருங்கள், இப்போ நல்லா அரைய ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா ஒரு சட்னி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதை கலரே சூப்பர்பாக இருக்குது. இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக நம்ம மாற்றிடலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ப தண்ணி ஊற்றுங்க. ஓகே, இப்போ நம்ம அது கூட நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சால்ட் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நல்லா இது பொங்கி கொதித்து வரணும். அப்போ நம்ம நல்லா கலரியும் விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா பொங்கி வருது. பொங்குற டைமில் நம்ம சிம் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இப்போ நான் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் கொஞ்சோண்டு மிளகா பொடியும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற டிஷ் ஒரு டேஸ்டியான சூப் டிஷ். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். இது மிளகாத்தூள் ஆட் பண்ணோடனே ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அந்த சூப்புக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதை நம்ம ஒரு எண்ணெய் பானால் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணி சூப்போடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கீரை சூப் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த சூப்புக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு கரண்டியில். அப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்ச உடனே நம்ம அந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சூப்பில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் ஆகும், பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கணும். அந்த ஸ்மெல் வச்சு தான் நீங்கள் சூப் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்றதே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்பப்போ பார்த்துக்கோங்க எந்த பதத்தில் இருக்குன்றது. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற டைமில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சூப்புக்கு மெயினே மிளகுத்தூள் தான். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது நிஜமாகவே இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சூப்பை சர்வ் பண்ணிவிட்டு அது மேலே கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம எப்போவுமே வேக வச்சுட்டு தான் அரைப்போம். ஆனால் நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சிட்டு வேக வச்சு பார்த்தேன். இது அதை விட குவிக்காக ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வேக வைக்கிறதுனால அது எப்போ வெந்துருச்சு அப்படின்றது தெரியறதுக்கு அது லைட் க்ரீன்லேருந்து டார்க் க்ரீனுக்கு கலர் மாறும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வெந்துருச்சுன்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.